வேஷம் போட்டுட்டு போலான்னு ராமன் வேஷம் போட்டேன்டா, எனக்கு சீதையை தொடணுங்கிற எண்ணமே வரலன்னா. ராமன் வேஷம் போட்டால் கூட இன்னொருத்தனுடைய மனைவி அடையணுங்கிற எண்ணம் வராதுன்னு ஒரு சிந்தனையை போட்டான் பார்த்தீங்களா? அது கட்டுக்கதையோ எந்த கதையோ ஒரு சிந்தனையை போட்டான்ல, அவன்தான் தமிழன், அவன்தான் தமிழன். அதுபோல நான் ராஜராஜ சோழனுடைய கெட்டப் போட்டது என்னமோ உண்மைதான். இது ஒரு விளையாட்டுக்காக போட்டேன். இதில் சில இடர்பாடுகளும் இருக்கு, சில சந்தோஷமும் இருக்கு. என்னை நான் எப்பயும் போல கலகலப்பாக பேச முடியல. உங்களை எப்படி தொட்டு பேசணும் அந்த கலகலப்புக்கு வர முடியல. அதுக்கு மேலே தூக்கி பேச முடியல. என்னுடைய குரல் எப்படி இருக்குமோ உங்களுக்கு தெரியும், இடி முழக்கம் போல இருக்கும். ஆனால் இன்னைக்கு பேச முடியலன்னு சொன்னால் மேலே உள்ள மீசை கட்டுப்பாடு போகும். அதை கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் பேசலாம்னு நினச்சா ஒரு பக்கத்து மீசை பிச்சுக்கிறேங்குது. அவர் பாவம் மேக்கப் மேன் வந்து பல முறை வந்து எனக்கு ஒட்டி விட்டார். அதுக்காக நான் எந்திரிச்சு இவரை பெரிய குரல் எடுத்து ஒரு பாட்டை பாடுங்க, என் மீசை ஒட்டிட்டு வரேன்னு சொல்லி இவரை பாடுச்சு. எப்படியோ போட்டு இது பண்ணியாச்சு. நான் அடுத்த முறை நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், மீசை இல்லாத கேரக்டர் தான் போடணும். மீசையும் கிரீடம் இருக்குது. ஆனால் சிவன் கெட்டப்போ எனக்கு ஓகே ஆச்சு. ஏன்னா அதில் வந்து பிச்சுக்கிட்டு போகிற விஷயம் எதுவும் இல்லை. அதனால் அதில் நல்லா வீராவேசம் பண்ண முடியுது. அதனால் அடுத்து போடுகின்ற வேஷங்கள் அப்படி போடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இதுகாரம் எங்களுடைய நிகழ்வினை ஒருங்கிணைந்து கேட்ட ரசிகப்பெரு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை முதல்ல இங்கே அரங்கேற்றிருக்கோம். அடுத்தடுத்த மேடைகளில் இதில் இருக்கின்ற குறைகளை நாங்கள் அகற்றி அரங்கேற்றுவோம் என்கின்ற ஒப்புதலை எங்களுடைய சன் டிவி சரவணன் அவர்கள் தம்பி அவர்களோடு இணைந்து நான் சொல்லி, அவர்களோடு இணைந்து வந்து இந்த நிகழ்வினை ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர்களுக்கும் நல்ல சவுண்ட் சிஸ்டத்தினை ஆப்ரேட் செய்வதற்காக வந்த அருமை தம்பி குமரன் அவர்களுக்கு உள்ளபடியே அவர் பேர் மட்டும்தான் எனக்கு சரவணன் சொன்னார். அது ஏன் அவர் பேர் மட்டும் சொன்னார்னா, சரவணனுக்கும் குமரனுக்கும் பேரில் வித்தியாசம் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்று தான். இல்லை, குமரன் அற்புதமாக இதை வந்து நல்லா சரியாக செட் பண்ணி கொடுத்தீங்க. எனக்கு மனசு சந்தோஷமாக இந்த இப்போ என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டால், ஒரு டீம் உருவாயிடுச்சு. வாழுமுனீஸ்வரருடைய அருளாலே, காத்தாயம்மனுடைய அருளாலே ஒரு டீம் உருவாயிடுச்சு. நம்ம எதிர்காலத்தில் சந்திக்கிறதுக்காக நானும் தம்பி சரவணனும் போட்டிருக்கின்ற திட்டம்னே சொல்லலாம். நல்ல திட்டம் தானே, அதனால் திட்டம்னே சொல்லலாம். திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நல்ல களத்தினை எங்களுடைய வாழுமுனீஸ்வரர் உருவாக்கி தந்திருக்கின்றார் என்கின்ற அளவிலே எங்களுடைய அருமை தந்தையார் குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையிலே வணக்கத்தை நன்றியும் சொல்லி, எங்களுடைய அருமை தம்பி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணிவண்ணன் அவர்கள் உள்ளபடியே சொல்கிறேன். அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறது சிரமம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊக்குவிக்கிறது. ஒரு விஷயத்தை சொன்னோம்னு சொன்னால் செய்யுங்க, நல்லா இருக்கும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிற அந்த பண்பு உள்ளபடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது அவர் நல்ல உழைப்பாளி. எனக்கு அது நல்லா பிடிக்கும். உழைப்பாளி நல்லா பிடிக்கும். சும்மா அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு குரல், அவருக்கு தான் சொன்னேன், இளனென்று அசங்கி இருப்பாரை காணி நிலன் என்றும் நல்லா நகும். நம்ம போகும்போது மத்தியானம் போகும்போது கூட அங்கே தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் அந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டு தண்ணி அடிச்சு, இந்த வெயிலே இவ்வளோ கூட்டம், இவ்வளோ திருவிழா, இவ்வளோ மக்கள், இவ்வளோ பேர் வர்றாங்க, இவ்வளோ நிகழ்வு நடக்குது, இவ்வளவுக்கு மத்தியிலையும் தன்னுடைய விவசாய வேலையை அங்கே கரெக்டாக பார்த்துருந்தார். அதுதான் ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த கைவிட்டாலும் எந்த சாயம் வேண்டுமானாலும் வெளுத்து போகுமானால் விவசாயம் வெளுத்து போகாது. அதை அற்புதமாக கையாளக்கூடிய அந்த கைகள், தங்க கைகள் உள்ளபடியே சொல்கிறேன். எங்களுடைய டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கையாலே நான் தமிழ் விருது வாங்கியவன். அந்த வகையிலே அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிறந்த விவசாயிக்கான விருது அவர் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் ராமதாஸ் ஐயாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விவசாயி. அது மாதிரி அவருடைய குடும்பத்தினர்களும் நல்ல உழைப்பாளிகள் அத்தனை பேருமே. அதனால தான் வாழுமுனீஸ்வரர் அவங்க கையிலேயே வந்து உட்காந்துட்டுருக்காரு. அவங்க தாத்தா கரகம் எடுத்து ஆடினார்னு சொன்னால் உள்ளபடி சொல்கிறேன், ஒரு கோயிலுடைய தாளாளர் அவர் கரகம் எடுத்து ஆடினா தான் அந்த அம்மன் பூரித்து போவார் அன்னைக்கு. அது மாதிரி எல்லாம் அற்புதங்கள் விளைவித்த அழகான கோயில், அதனுடைய வரலாறுகள் நீண்ட நெடும் வரலாறுகள். அது நாம் நிச்சயமாக அந்த கேசட்டில் நம்ம பதிவு பண்ணுவோம். அதை எழுதி கேட்டிருக்கேன், எங்களுடைய ஐயா குப்புசாமி அவர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன், அவரும் எழுதி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே ஒரு அருமையான ஒரு இசை, ஒரு ஒரு பேழையை நாம் உருவாக்கிடுவோம் என்று சொல்லி வாய்ப்பினுக்கு நன்றி கூறி, காகம் உணவு கலந்துண்ண கண்டீர் அகண்டகார போகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் எங்கும் உயக உருவாய் கிடப்பதை போல தமிழும் அருளும் தேங்கி கிடக்கின்றது, எடுத்து புசிக்க சேரவாருங்கள் ஜெகத்தீரே என்று அழைத்து, எங்களுடைய அருமை தம்பி மணிவண்ணன் அவர்களுக்கு மட்டும் நான் நன்றி சொல்லலை, அவருக்கு ஒருத்தருக்கு நன்றி சொன்னால் அவர் பின்னால் இருக்கிற 100 பேருக்கும் நான் நன்றி சொன்ன மாதிரி ஒவ்வொருடைய பேரையும் நான் பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவிற்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லி, சத்திரியன் நண்பர்கள், சத்திரியன் குரூப்ஸ்
நல்ல அருமையான பேனர் வச்சிருக்காங்க. காலம் போனாலும் எங்கள் வீரம் போகாது, வையகமே அழிந்தாலும் எங்கள் வரலாறு அழியாது, எங்கள் உயிர் அழிந்தாலும் எங்கள் உறவுகள் அழியாது. ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. நான் வந்து எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்களுக்கு எனக்கு பின்னாடி எழுதியிருக்கோம் ஒரு ஸ்லோகம் ஒன்று எழுதியிருப்பேன். பார்த்தவளும் நீயா, அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவையில் வந்தவனே வேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள். மங்கை வான்வெளி அம்புகள் என் மார்பு வைத்ததென்ன, மங்கை வான்வெளி அம்புகள் என் துளைத்ததென்ன, பாண்டி நாடனை கண்டு என் மனம் வசலை கொண்டதென்ன, நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் எண்ணம், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் எண்ணம். துடைத்தேன் துளைத்தேன் மலக்கவில்லை, இடையினில் வேதனை குறையவில்லை. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி மூடிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களற்றிலவில் நெற்றி நீர் வடிய ஒற்றை பொய்கையாடியவள் நீயா. வாழமுனீஸ்வரர் கோயிலில் வந்து அரங்கேறி இருக்கிற அடுத்த வருஷம் பட்டிமன்றத்தில் பேசணும். ஏன்னா ஆமாம், அடுத்த வருஷம் 2 டாக்டராக பேசுவோம்.